2026 விருச்சிக ராசிக்கு பிப்ரவரி மாதத்தினுடைய பலன்கள். உங்களுக்கு நீங்களே தாங்க எதிரி. இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சரி வராது. அதனால நீங்க கவனமா இருக்கணும். உங்களுடைய நிலைப்பாட்டுல நீங்க மிகவும் உறுதியா இருக்கக்கூடிய ஆள் தான். ஆனாலும் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி பொறுத்தவரை வெட்டு 1 துண்டு 2 தான் பேசுவீங்க எங்கேயுமே. அது உங்களுக்கு பாதகமா போயிடும். அதனால நீங்க உங்களுடைய வாக்கு ஸ்தானத்தை மிகவும் தந்திரமாக பயன்படுத்த வேண்டிய மாதம் தான் இந்த மாதம். ஆயினும் பாத்தீங்கன்னா படிப்பு விஷயத்துல உங்களுக்கு நிறைய சங்கடங்கள் இருக்கு. படிப்பே ஏறல, என் குழந்தைக்கு படிப்பே வர மாட்டேங்குது, நல்ல ஸ்கூல்ல தான் சேர்த்திருக்கேன், ஆனால் பாத்தீங்கன்னா ரேங்கே எடுக்க மாட்டேங்கிறான், நிறைய சங்கடங்கள். ஏன்னா 4ஆம் பாவகம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொந்த வீடு கட்டிகிட்டே இருக்கேன், நான் பாட்டு கட்டிகிட்டே இருக்க, வருஷ கணக்கில் ஆச்சு, நீ முடியவே மாட்டேங்குது, வேலையே முடிய மாட்டேங்குது, லேபர் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம், மெட்டீரியல் ப்ராப்ளம், ஏகப்பட்ட பிரச்சனை. ஏன்னா இங்க 4ஆம் பாவகம் பாத்தீங்கன்னா ராகுவே உட்கார்ந்துருக்காரு. இப்போ சூரியன் செவ்வாயோட சேர்ந்து ரொம்ப கடுமையான அமைப்புல இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாயார் விஷயம் உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவா இருக்கு. தாயாருடைய ஹெல்த், தாயாருக்கே பிரச்சனை, இல்ல தாயாருடைய உடல்நிலை தொந்தரவுகள் எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கு. ஆயினும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறுதல் என்னன்னா குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. குடும்பம் அதாவது மனைவி விஷயத்திலேயாகட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாகட்டும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு தாயார் விஷயம், சொந்த வீடு பிரச்சனை, இதெல்லாம் தான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. ஆயினும் நீங்க சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கீங்க, சமாளிச்சிருவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த அமைப்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பவுமே ஒருத்தருக்கு 2 8ஆம் இடங்கள் வலுத்தாவே அவர் எல்லா விஷயத்திலையும் கவனமா தான் செயல்படுவாரு அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இக்கண்ணா இருந்துட்டு தான் இருக்கு. கவலை வேண்டாம், அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய மாதமும் இந்த மாதம் தான். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நிவர்த்திங்கிறது இருக்கும். இது பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு இது போன்ற அமைப்புகள்ல முதலீடு, இல்ல குழந்தைங்க படிக்கிறாங்க, குழந்தைங்க வேலை செய்யறாங்க அப்படிங்கிற அமைப்புல நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். அங்க குழந்தைங்க இருக்காங்கன்னா அது வெளிநாட்டுல இருக்காங்கன்னா அவங்க நல்ல சம்பளத்துல வேலையில் இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வெளிநாடு கம்பெனிகள்ல முதலீடு பண்ணிருக்கீங்க, ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்ணிருக்கீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல விதமா கை கொடுக்கும். ஆக மொத்தம் பொருளாதார ரீதியா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா மன உளைச்சல் இருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் தாயார். இந்த மாதிரி சில முக்கியமான வேலைகள், வீட்டு வேலை, தொழில் ரீதியா பில்டிங்ல பிரச்சனை அப்படின்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கு. கட்டாயம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய மாதம் பாத்தீங்கன்னா கூடிய விரைவில் வரதுனால இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மிகவும் சிறப்பா இருக்கும். அது வரைக்கும் நீங்க அதையெல்லாம் ஒரு மாதிரியா கட்டி எடுத்துட்டு தான் போயாகணும். இந்த மாதத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா தனஸ்தான வலுவா இருக்கு அப்படின்னா தனாதிபதியான குருவும் வலுவா இருக்காரு. அதனால பாத்தீங்கன்னா தனம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நல்ல விதமா கிடைக்கக்கூடிய அமைப்பு தானுங்க. இங்க பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல குழந்தைகள் ரீதியா வந்த சங்கடங்கள் அது வேணா கொஞ்சம் விலகக்கூடிய மாதம் இந்த மாதம். குழந்தைகள் விஷயத்துல சரியா படிக்கலீங்க, அதெல்லாம் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா வரக்கூடிய மாதம் தாங்க. இந்த மாதத்துல நீங்க உங்களுக்கு மிகவும் சிறப்பா இருக்கக்கூடிய நல்ல மாதம் தாங்க இந்த மாதம். நன்றி, வணக்கம்.